வணக்கம், நான் உங்கள் விஸ்வா. இப்போ நம்ம நைட்டில் என்ன பண்ண போகிறோம்னா, சுட சுட நம்ம பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கோம். இப்போ தான் ஒர்க் முடிஞ்சு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு 11 மணிக்கு தான் ஒர்க் முடிஞ்சு வந்தேன். வந்த உடனே என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, எல்லோரும் நோம்புக்கு விரதம் இருப்பாங்களே. அப்படின்னா மார்னிங் ஒரு 4 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் பச்சை தண்ணி கூட குடிக்காமல் இருப்பாங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. நம்ம வீட்டில் எல்லாருமே ஒரு சில கண்டென்ட்டுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க வீட்டில் உள்ள எல்லாருமே. ஸோ அந்த மாதிரி வீட்டிலேருந்து ஒரு கண்டென்ட் கொடுத்தாங்க, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு. இது கொஞ்சம் டேஞ்சரான விளாகு. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, டீ குடிக்க போகிறோம். ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம நோன்பு எப்படி இருக்காங்க அப்படின்னு ஒரு நாள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலான்னு பார்த்தோம். அதனால் நம்ம பிரியாணி சாப்பிட்டு படுத்து தூங்கலை. அந்த சிஎஸ்கே ஆர்சிபி ஹைலைட்ஸ் மேட்சை பார்த்துட்டு லைட்டாக கொஞ்சம் அழுதுட்டு அப்படியே படுத்துக்கிட்டு இருந்தேன். சரி, டீ குடிச்சிட்டு வரலான்னு சொல்லி கிளம்பி ரெடி ஆகிருக்கேன். இப்போ டீ குடிக்க போயிட்டு திருப்பி படுத்து தூங்க போகிறோம். நாளைக்கு ஃபுல் டே சாப்பிடாமல் இருக்க போகிறோம், ஓகேங்களா? அப்புறம் மார்னிங் எழுந்திரிச்சோன்னா உங்ககிட்ட பேசுகிறேன். இப்போ நம்ம டீ குடிக்க போகலாம். நம்ம டீ குடிக்க எனக்கு தெரிஞ்சு இங்கே ஒரு சின்ன கடை இருக்குது. தாத்தா டீ போடுவார், சூப்பராக இருக்கும். ஆஸ் யூஷுவல் நீங்கள் சின்ன ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் ஆல்ரெடி ஏதாவது போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க. அந்த கடைக்கு தான் நம்ம போகிறோம். ஸோ போகும்போதெல்லாம் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். நைட்டில் போகிறோம். பேக் கேமரா ஆன் பண்ணால் ஒன்றுமே தெரிய மாட்டேதுங்க. அப்படியே ஃபோன் ஷேக் ஆகுது. ஃப்ரண்ட் கேமரா மட்டும்தான் எவ்வளோ ஷேக் இருந்தாலும் பேசுகிற வீடியோ கிளியரா ஃப்ரண்ட் வீடியோவில் மட்டும்தான் தெரியும். பேக் கேமரா அப்படியே ஆடிக்கிட்டே. போலீஸ் யாராவது மடக்குனாங்கன்னா காடி நம்ம பார்ப்போம். ஆனா அதுக்குதான் நம்ம ஹெல்மெட் போட்டிருக்கோம். அதையும் மீறி போலீஸ் மாட்டினா சங்குதான் நமக்கு. ஒரு சிக்னல் வரப்போது போலீஸ் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். காட் இஸ் கிரேட். காடு தான் காப்பாற்றணும். அவரே நைட்டு போலீஸ்ட மாட்டக்கூடாது. கிளாஸ் க்ளோஸ் பண்ணிக்கலாம். முதல்ல ஸ்லோவாக போய்க்கலாம். தூரமாக பார்வையை பார்ப்போம். எதுவும் தெரியவில்லை. போலீஸ் யாரும் இல்லை. போலீஸ் யாரும் இல்லை. நான் மட்டும் தனியா பைக் ஓட்டிட்டு பேசி போயிட்டு இருக்கேன். ரோட்ல நிறைய ட்ரக் போகுது, கார் போகுது, எல்லாம் எவனா பைத்தியம் பேசி போயிட்டு இருக்கான்னு. ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விஸ்வா. நான் யதார்த்தமாக நைட்டில் இந்த இடத்துல எப்போதுமே கூட்டமே இருக்காது, ஆளே இருக்க மாட்டாங்க. ஒரு சிங்கிள் டீ குடிக்கலான்னு தான் வந்தேன். நம்ம நினச்சது ஒரு கண்டென்ட்டாக இருக்குது, பட் நம்ம கிடைக்கிறது ஒரு கண்டென்ட்டாக இருக்குது. ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷன் போல். இங்கே பயங்கரமான டிராஃபிக் இருக்குது, நிறைய பேர் இருக்காங்க கூட்டமாக. நம்ம அப்படியே இந்த கூட்டத்துக்குள்ளே ஒரு டீ சாப்பிட்டு அப்படியே ரவுண்ட் அடிக்க போகிறோம். பயங்கர க்ரௌடாக இருக்குது பார்த்தீங்களா? ஏதோ பயங்கரமான ஃபெஸ்டிவல்னு நினைக்கிறேன். பயங்கர க்ரௌடா இருக்கு இன்னைக்கு. சரி, நம்ம அப்படியே உள்ள போயிட்டு இருக்கலாம். நிறைய ஸ்நாக்ஸ் கடை, பழம்லாம் வச்சிருக்காங்க. டிராஃபிக் தான் பயங்கரமா இருக்குப்பா. இதான் நம்ம சொன்ன டீ கடை, சின்ன டீ கடை. எப்போதுமே ஒரு தாத்தா டீ போடுவாரு. இன்னைக்கு 2 பேர் ஏதாவது புதுசா இருக்காங்க. இந்த மாதிரி இடத்துல எல்லாம் உள்ள போகும்போது பார்த்து போகணும். ஏன்னா ஹெவி டிராஃபிக்கா இருக்கு இங்க உள்ளுக்குள்ள. ஏதோ சின்ன காணிக்கையெல்லாம் செலுத்துறாங்க. இதான் கோவில் என்ட்ரன்ஸ். உள்ளுக்குள்ளேயும் பயங்கர கூட்டமா இருக்கு, பார்த்தா தெரியும். நம்ம இந்த கோயிலுக்கு போயிருக்கும் போது அங்கே ஒரு இன்சிடென்ட் நடந்தது.
ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையை வந்து இந்த வீடியோ லாஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் அது ஃபுல்லாக பார்க்கலாம். 50 ரூபாய் வாங்கணுன்னா கூட பிச்சை கேட்கணும். ஆனால் 200 ரூபாய்க்கு இங்கே அதிகாரம். நம்ம ஊரில் வந்து திருநங்கைகள் இருக்காங்களா, அவங்களுக்குலாம் வந்து ஒரு நல்ல மரியாதை தான் இருக்குது, அவங்களுக்கு ஒரு தனி பேர் இருக்குது. பட் ஆனால் ஒரு சில பேர் பண்ணுற தப்புனால அவங்களோட பேர் எல்லாமே கெட்டு போகுது. கண்ணழகு ரத்தினமே, கையசையும் பொற்சிலை.